இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் 3 போட்டிகள் முடிவடைந்த வேளையில் இந்திய அணியானது 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது நாளைய தினம் ராஞ்சி நகரில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் எந்தெந்த வீரர்களுக்கு இடம் கிடைக்கும் என்பது குறித்து தற்போது அனைவரது மத்தியிலும் கேள்விகள் எழுந்து உள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா அவர்கள் ஓய்வு காரணமாக விளையாட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. அதேபோன்று KL ராகுலுக்கும் இன்னும் காயம் குணமடையாததால் அவரும் 4வது போட்டியில் விளையாட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அணியில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாளைய போட்டிக்கான இந்திய அணியில் எந்தெந்த வீரர்களுக்கு இடம் கிடைக்கும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அந்த வகையில் நாளைய போட்டியில் துவக்க வீரர்களாக நம்ம ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோரும் 3வது இடத்தில் சுப்மன் கில் விளையாடுவார். அவர்களைத் தொடர்ந்து 4வது இடத்தில் ரஜத் பட்டிதாரும் மேலும் ஒரு வாய்ப்பை பெறுவார். 5வது இடத்தில் சர்பரஸ் கானும் 6வது இடத்தில் விக்கெட் கீப்பராக துருவ் ஜுரலும் விளையாடுவார்கள் என்றும் தெரிகிறது. அவர்களைத் தொடர்ந்து 3 சுழற்பந்து வீச்சாளர்களாக அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ் ஆகியோர் விளையாடுவார்கள் என்றும் தெரிகிறது. அவர்களை தவிர்த்து வேகப்பந்து வீச்சாளராக 10வது மற்றும் 11வது இடத்தில் முகமது சிராஜ் மற்றும் முகேஷ்குமார் ஆகியோர் விளையாட வாய்ப்பு உள்ளது. அதன்படி இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரஜத் பட்டிதார், சர்பரஸ் கான், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள்.